இழுத்து கட்டுங்க இழுத்து கட்டுங்க ஐயா இங்க வச்சாச்சு மெதுவா அவட்டி போ மெதுவா அவட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க வருங்க இங்க வருங்க வரிசையாக வரவும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மந்திரம் மகா மந்திரத்தை அனைவரும் இந்த இடத்துல இப்ப ஆரம்பிக்கிறோம். இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ரூபாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகருக்கு நான் ஏவல் செய்கிறேங்கிறாரு. வள்ளல் பெருமான் எங்கே இல்லை. ஜீவகாரியத்தை என்னைக்கு நீங்க கடைபிடிச்சு பிற உயிர்கள் போல துன்பத்தை தன் துன்பமா நினைக்கிறீர்களோ அப்பொழுது அவர்களிடத்திலே வள்ளல் பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். உங்களிடத்தில் சேர்ந்து தொண்டு செய்ய உங்கள் பாதார வந்தத்தை அவர் தன்னுடைய ஏவல் செய்வதாக நினைத்து வழிபாடு செய்கின்றார். ஆகவே வள்ளல் பெருமானுடைய கருணை இல்லம் தர்மசாலை முதியோர் இல்லம் அனுப்பாடியிலே நாளைக்கு இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். முதலாம் ஆண்டு விழா நிறைவு விழா முடித்து இரண்டாம் ஆண்டால் அடியெடுத்து வைத்து சுயமாக ஒரு அற்புதமான தர்மத்தை தோற்றுவிக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு செய்தியை சொல்வதற்காகத்தான் திருவள்ளியில் இருந்து வள்ளல் பெருமான் அவர்கள் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார். அதிலே நீங்கள் பயன்படுத்தி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது சன்மார்க்க தாய் அம்மா அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சொல்ல இருக்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க எல்லா உலகமும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலையமெல்லாம். இப்பொழுது சன்மார்க்கம் என்பது நிறையா நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது புதிதாக உருவெடுத்திருக்கிறார் பெருமாள். வள்ளல் பெருமாள் அவர் நல்ல சேவையில் இறங்கி இருக்கிறார். அதற்கெல்லாம் நம்ம உற்ற துணையாக எல்லோரும் இருந்து நடத்த வேண்டும் என்பதற்காக சன்மார்க்க அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஊர்வலமாக செல்கிறார்கள். எங்கள் வீட்டையை அருட்பெருஞ்சோதிக்காரவங்க வீடுன்னு சொன்னாதான் தெரியும். அனுப்பானடியில் அருட்பெருஞ்சோதிக்காரவங்க வீடுன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் நடந்த இடத்துல இப்போ ஒரு சில நாள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையாகிட்டது. எனக்கு ஒரு குழந்தை உருவாகி அதுவும் செயல்பட்டது. அதற்கு முடியவில்லை. இப்பொழுது பெருமாள் நல்ல ஒரு செய்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு உற்றுதுணையாக நம் அன்பர்களும் இங்கு உள்ளவர்களும் இருந்து உதவியாக இருந்து எல்லோரும் அதை செயல்பட்டு நடத்த வேண்டும் என்று இங்கு வந்திருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் பிடிச்சேன்.